ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் நம்ம இஃபெல்ஸ் பூலியன் வேல்யூஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம நெஸ்டட் இஃபும் எல் இஃபை பற்றி பார்க்கலாம். நம்ம எப்பயுமே நம்ம ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இஃபெல்ஸில் நெஸ்டட் இஃப் எல் இஃப்னு சொல்லிட்டு இன்னும் 2 மெத்தட் இருக்குது. அதை நம்ம எக்ஸாம்பிள் கொஷின் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். ரைட் த ப்ரோக்ராம் டு செக் த ஏஜ் ஆஃப் அ பர்சன் அண்ட் print their category. Okay, if the person is 18 or older, print adult. If the person is 13 to 17, print teenager. If the person is below 13, print child. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பர்சன் வந்து அடல்ட்டா டீனேஜரா சைல்டான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து எல்இஃப் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம், ஏஜ் இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 18 or older, 18 அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா அடல்ட்டு. ஓகேவா? இஃப் ஏஜ் நம்ம கொடுக்கும்போது இந்த ஏஜ் வந்து 18 அதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அடல்ட்டுன்னு பண்ணிட்டோம். ஓகே, எது நம்ம கொடுப்போம், இங்கே நம்ம 19 கொடுத்தோம்னா 19 வந்து 18ஓட பெருசான்னு பார்க்கும். ஆமாம், பெருசுனா அப்போது நம்மளுக்கு இந்த லைன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆனோடனே நம்ம ஃப்ரண்ட்டில் அடல்ட் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அடல்ட்னு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, if the person is 13 to 17, print teenager. பர்சன் வந்து 13 to 17 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா print teenagerன்னு print பண்ணோம். ஓகே, ஏஜ் வந்து 13 இருந்தோம்னா இப்போ பர்சன் இஸ் பிலோ 13, print child. ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எல்எஃப் தேவையில்ல. எல்ஸ் print child. சரி, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி இப்போ பர்சனோட ஏஜ் வந்து 18னா உங்களுக்கு அடல்ட்னு ஷோ ஆகுது. ஓகே, அதே 15னா நம்மளுக்கு டீனேஜர் டீன்னு ஷோ ஆகுது. எல்லாத்துக்கும் கீழே நம்மளுக்கு 12னா சைல்டு. இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்டிஜர் டைப் இன்புட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷனில் நம்ம கொஷனில் ஏஜ் வந்து 18 அதிகமாக இருந்துச்சு நம்மளுக்கு அடல்ட்னு ஷோ ஆகணும். ஸோ ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18. அப்போ நம்ம 18 கொடுக்கும்போது இந்த லைன் நம்மளுக்கு ட்ரூ ஆகி நம்மளுக்கு பிரிண்ட்டில் இது பிரிண்ட் ஆகும். இல்லை ஏஜ் வந்து 18க்கு கீழேயும் 13க்கு மேலேயும் இருந்தால் டீனேஜர் நம்மளுக்கு ஷோ ஆகணும். 13 to 17 நம்ம டீனேஜர்னு ஷோ ஆகணும். இந்த இடத்துல நம்ம 3 கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ 3 கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் நம்மளுக்கு தெரியும். இஃப்ல ஒரு கண்டிஷன் போடலாம், எல்ஸில் ஒரு கண்டிஷன் போடலாம். பட் நம்ம 3 கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எல்இஃப்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்இஃப்னு இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்னொரு கண்டிஷன் நம்மளால் எழுத முடியும். இங்கே எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் போட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது எல்இஃப் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே வராது. ஓகே, மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இது வந்து ஒரு தனி கண்டிஷன் மாதிரி, தனி இஃப் எல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இங்கேயும் நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணதில்லை, அதனால ஸோ இது தனி ஒரு கண்டிஷன். அதனால் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு இதை நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 13, 13 அதிகமாக இருந்துச்சுன்னா ஏஜ் நம்மளுக்கு டீன்னு பண்ணிட்டு ஆகும். 18க்கு கீழே 17 வரைக்கும் இருக்கிறது, 17 ஏஜ் வரைக்கும் நம்மளுக்கு டீனேஜர்னு பண்ணிட்டு ஆகும். 17க்கு மேலே போயிடுச்சுன்னா 18. அப்போ 18 நம்ம கொடுக்கும்போது இந்த லைன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 13 to 17னா 13 17க்குள்ள, 13 17க்குள்ள ஆனால் நம்மளுக்கு டீன். 18 நம்மளுக்கு கொடுத்த உடனே இந்த லைன் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா?
அதர்வைஸ் நம்மளுக்கு 13க்கு கீழே போயிட்டா நம்மளுக்கு சைல்டு, எல்ஸில் சைல்டு நம்ம பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த எல்எஃப் கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் டெம்பரேச்சர் அண்ட் டிஸ்பிளே த வெதர் டிஸ்கிரிப்ஷன். சேம் அதே கான்செப்ட் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். If the temperature is above 30, print it's hot outside. Okay, 30க்கு மேலே டெம்பரேச்சர் போச்சுன்னா நம்மளுக்கு இட்ஸ் ஹாட் அவுட் சைடு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெம்பரேச்சர் பிட்வீன் 20 to 30, 20லேருந்து 30க்குள்ள நம்மளுக்கு டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா த வெதர் இஸ் ப்ளசன்ட் நம்மளுக்கு ஷோ ஆகும். சேம் இந்த இடத்துல நம்ம பண்ண அதே ஒர்க்கு தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, பிலோ 20னா இட்ஸ் கோல்டு அவுட் சைட். ஓகேவா, அவ்வளோதான். தென் நீங்கள் அந்த சேம் இதே ப்ரோக்ராம் மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இடத்துல நம்ம ஏஜ் வேரியபிள் எடுத்துகிட்டு டெம்பரேச்சர்னு கொடுத்துக்கலாம். தேர்ட்டிக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் ஹாட் அவுட் சைட். க்கு மேலே இருந்துச்சுன்னா pleasant outside. Yeah, pleasant. Otherwise, it's cold outside. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 31 கொடுக்கலாம். இட்ஸ் ஹாட் அவுட் சைடு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 25 கொடுக்கலாம். இட்ஸ் ப்ளசன்ட். ஓகே, நம்பர் 10 இட்ஸ் கோல்ட் அவுட் சைட். ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் எல்லாமே பக்கம் வந்துச்சு. இந்த இடத்துல இன்புட்டில் என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ்ன்னு போட்டிருக்கா. இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகணும். நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகணும். இங்கே 35 நம்ம கொடுத்த உடனே இட்ஸ் ஹாட் அவுட் சைடு நம்மளுக்கு ஷோ தான். இது எப்படி பண்ணுறதுனா ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் இன்புட்குள்ளே நான் வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட்குள்ளே இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் டபுள் கோட்குள்ளே எது கொடுத்தாலும் சேம் இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். நீங்கள் இன்புட் நம்ம வாங்கும் போது இந்த ஸ்ட்ரிங் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே நம்ம பிரிண்ட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ்ன்னு போட்டிருக்கா. உங்களுக்கு இந்த இன்புட்குள்ளே என்ன கொடுத்தாலுமே நம்மளுக்கு பிரிண்டில் கொடுக்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்துல 15 கொடுத்தோம்னா இட்ஸ் ஹாட் அவுட் சைட். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மார்க் வச்சு நம்ம கிரேட் போட போகிறோம். வித் த மார்க்ஸ் ஆர் 90 ஆர் எபோவ். 90க்கு மேலே இருந்துச்சுன்னா ஏ கிரேட், 70லேருந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா பி கிரேட், 50லேருந்து 70க்கு வந்து சி கிரேட், இல்லை அதுக்கு கீழே போச்சுன்னா ஃபெயில். சேம் கான்செப்ட். நீங்கள் ட்ரை பண்ணால் இது ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். மார்க்ஸ் இன்டிஜர் டைப் தான். இன்புட்குள்ள என்டர் மார்க். மார்க்ஸ் வந்து above 90 or 90 இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல கிரேட் வந்து ஏ. மார்க் வந்து above 70னா உங்களுக்கு பி கிரேட். Else
மார்க் above 50, மார்க் 50க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல கிரேட் சி. எல்ஸ் 50 கீழே போச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்ல ஃபெயில். ஓகே, இப்போ வந்து மார்க் வந்து 95னா உங்களுக்கு கிரேட் ஏ. மார்க் வந்து 79னா கிரேட் பி. இப்போ மார்க் வந்து 50-16 போட்டோம்னா மார்க்ஸ் இஸ் நாட் டிவைட் ஐ ஆர். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ நம்பர் 16 போட்டோம்னா கிரேட் சி. ஓகே, 30னா ஃபெயில். அது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சேம் அதே ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ப்ரோக்ராம் கான்செப்டே தான் அந்த 2 ப்ரோக்ராமும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write a program to create a simple calculator. Okay, calculator program. கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே வரும்னு நினைக்கிறேன், காலேஜஸ் படிக்கிறாங்களா அப்படின்னா. ஓகே, நம்ம கால்குலேட்டர் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆக்ஸ் த யூசர் டு சூஸ் த ஆப்ரேஷன். யூசர்கிட்ட இருந்து முதல்ல ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் கால்குலேஷன் அண்ட் இன்வெர்ட் ஆப்ரேஷன். ஓகே, அவுட்புட்டில் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். ஓகே, அப்போ நம்ம 2 வேரியபிள் வாங்கணும். சூஸ் அன் ஆப்ரேஷன். ஓ ஏன்னு நம்ம கொடுத்துக்கலாம், சிம்பிளாக. இன்புட் and the first number. Next B input second number ஓகே. இதுக்கப்புறம் தான் நம்ம சூஸ் அண்ட் ஆப்ரேஷன். இதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் நம்ம ஆப்ரேஷனே கொடுத்துடலாம். ஆப்ரேஷனில் இன்புட் addition, subtraction, multiplication, division. ஓகே, இப்போ நம்ம இங்கே if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். எப்பயும் போல உள்ள ஆப்ரேஷன். இந்த இடத்துல கம்பாரிசன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ரேஷன் வந்து ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ரிசல்ட் ஏவையும் பிவையும் ஆட் பண்ணும். ஓகே, ஏன்னு ஒரு இன்டிஜர் வாங்கிட்டோம், பின்னு ஒரு இன்புட் இன்டிஜர் வாங்கிட்டோம். அதில் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் மூணாவது ஆப்ரேஷன் இந்த வேரியபிள் நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம்னா, நீங்கள் ஏன்னு ஒரு நம்பர் பின்னு நம்பர் கொடுக்குறோம். அதில் கொடுக்குற நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் ஒரு வேரியபிளில் நம்ம இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இது இன்புட்டில் நம்ம இந்த என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கொடுத்த மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். நீங்கள் இன்புட்டில் ப்ளஸ்ன்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஆப்ரேஷனில் நீங்கள் இன்புட்டில் ப்ளஸ்ன்னு கொடுப்பீங்களா? எக்ஸாம்பிளுக்கு டூன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம், 3ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் மைனஸ் இந்த அடிஷனாக சப்ராக்ஷனாக மல்டிப்ளிகேஷனாக கேட்குறதில்ல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளஸ்ஸும் வந்து இந்த ஆப்ரேஷனில் சேவ் ஆயிரும். ஓகேவா? சேவ் ஆகி டைரெக்டாக சேவ் ஆனது இந்த இடத்துல வந்துட்டு ப்ளஸ்ன்னு இருக்குமா? அப்போது ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்னா ட்ரூவா? இப்போ ட்ரூ ஆகும்போது நம்மளுக்கு பிரிண்ட்டில் A + Bன்னு இந்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து ஃபைன் ஷோ தான். யா, அவ்வளோ சிம்பிள் தான். சேம் என்ன நம்ம எல்எஃப்னு யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் மைனஸ் ரெண்டுல நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 5, செகண்ட் நம்பர் 3 மைனஸ் ரிசல்ட் நம்மளுக்கு 2 ஷோ இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 8, 9 மல்டிப்ளிகேஷன். சாரி, நான் மாற்றவே இல்லை. ஓகே, 72. ஓகே, உங்களுக்கு சிம்பிள் ஒரு கால்குலேட்டர் பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எல்இஃப் வச்சு நம்மளால ஒரு கால்குலேட்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். Write a program that check if a person is eligible to enter a movie theater and whether they qualify for a senior citizen discount. The program should. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் வந்து மூவி பார்க்க போறாரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து 18 இயர் எபோ 18 இயர் ஏஜா இல்லை அதுக்கு மேலே இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி 18 ஏஜுக்கு மேலே இருந்தானே அவர் எலிஜிபிள் டு என்டர்னு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏஜ் வந்து 60னா 60 மேலே இருந்துச்சுன்னா எவர் எலிஜிபிள் டு சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்கணும் ஆஃபர். அதர்வைஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன். இல்லைன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆஃபருக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. இஃப் ஏஜ் இஸ் லெஸ் than 18 யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு என்டர். ஓகே, எக்ஸாம்பிளில் எடுத்த ஒரு ஏஜ் 65னா 25 வயசுக்கு மேலே தான் எலிஜிபிள் டு என்டர். 30னா எலிஜிபிள் டு என்டர், நாட் எலிஜிபிள் சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஏஜ்னு ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம். enter your age if ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து you are eligible to enter. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஏஜ் 60 or above 60 வயசுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் பர்சன் கிடையாது. அதர்வைஸ் 20 ஆர் நாட் எலிஜிபிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் நடக்குது. 60 வயசுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் கொடுக்கணும், இல்லைன்னா யுவர் நாட் எலிஜிபிள்னு கொடுக்கணும். 1 2னா எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் கொடுக்கலாம், இல்லை 2 இல்லைன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு எஃப்எல்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? அதுவும் இல்லாமல் இந்த கோடில் ஒரு 18 இயர்க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள், 18 இயர்க்கு இல்லைன்னா நாட் எலிஜிபிள். அப்போ இந்த கோடுக்குள்ள நம்மளுக்கு ஒரு எஃப்எல்ஸ், மொத்தம் இந்த இடத்துல 2 எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு இஃப் எப்பயும் போல் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி மறுபடியும் ஏஜ் வந்து greater than 60னா ரெண்டில் ஆர் எலிஜிபிள் ஃபார் டிஸ்கவுண்ட். ஓகேவா? இல்லை எலிஜிபிள் இல்லைன்னா who are not eligible for senior citizen discount. Okay. Else
or not eligible to enter. ஓகே, இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏஜ்னு ஒரு இன்புட் வாங்கிட்டோம். அந்த ஏஜ் இன்புட் 18க்கு மேலே இருந்தாங்கன்னா எலிஜிபிள் டு என்டர், 60க்கு மேலே இருந்தாங்கன்னா எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன், இல்லைன்னா 60க்கு மேலே இல்லை 60க்குனா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு வரணும். இந்த அவுட்புட் எப்படி இருக்கும்னா, உங்கள் 65 கொடுக்கும்போது எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் ஷோ ஆகுதா, 13 கொடுக்கும்போது நாட் எலிஜிபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன் இதுவும் ஷோ ஆகுது. அப்போது இந்த இடத்துல இந்த கோடு எப்படி என்ன ஆகுனா, ஃபஸ்ட் இந்த லைனை செக் பண்ணணும். ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்குன்னா எலிஜிபிள், ஓகேவா, இந்த லைன் ட்ரூ ஆயிரும், நம்மளுக்கு எலிஜிபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த லைன் செக் பண்ணணும், ஏஜ் 60க்கு மேலே இருக்கா, இல்லை, அப்போ இந்த லைன் ஃபால்ஸ். வெப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த லைன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எல்ஸில் போயிட்டு என்ன இருக்கோ அதை அப்படி பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா, புரிஞ்சா? இதோட நம்மளுக்கு கோடு எக்ஸிட் ஆயிரும். இதே நீங்கள் ஏஜ் வந்து ஒரு 15 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 கொடுத்தோன்னா இங்கேயே ஃபால்ஸ் ஆயிரும். இதோட எல்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, டைரெக்டாக இங்கே வந்துடும். ஏன்னா இங்கேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வெப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது, டைரெக்டாக நம்மளுக்கு இங்கே எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸில் எவ்வளோ நாட் எலிஜிபிள் டு என்டர் நம்மளுக்கு ஷோ ஆயிரும். ஓகேவா, அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஜ் வந்து 18, you are eligible to enter, you are not eligible for a senior citizen discount. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 65, you are eligible to enter, you are eligible for a senior citizen discount. ஓகே, service or 15, you are not eligible to enter. ஓகே, இப்போ உங்களுக்கு நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே இன்னொரு கண்டிஷன் நம்மளுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு இஃப் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேர்ன் பண்ணுறதோட ப்ராக்டிஸில் தான் நம்ம சீக்கிரம் கற்றுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லூப் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தான், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், iOS டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 வீக்ஸ் வந்து ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.